காலை 9 மணி முதல் மாலை 6 மணி வரை உழைப்பு. மாதம் பிறந்தால் வங்கிக் கணக்கில் தவறாமல் வந்து சேரும் ஊதியம். ஒரு பாதுகாப்பான வாழ்க்கை. அப்படித்தானே எண்ணுகிறீர்கள்? ஆனால் இதே நேரத்தில் உங்களது பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு சிறு இணைய வணிகத்தை தொடங்கி நீங்கள் ஒரு மாதம் முழுவதும் உழைத்து ஈட்டும் பொருளை ஒரே வார இறுதியில் ஈட்டுகிறார். அவரிடம் கேட்டால் ஊதியம் பாதுகாப்பானது, வணிகம் இடர்பாடானது என்பார். ஒரே ஒரு ஊதியத்தை மட்டுமே நம்பி இருப்பதுதான் நீங்கள் எடுக்கும் உலகிலேயே மிகப்பெரிய இடர்பாடு. ஊதியம் என்பது நேர்கோட்டு வருமானம். நீங்கள் உங்களது நேரத்தை விற்கிறீர்கள். குறிப்பிட்ட நேரம் உழைத்தால் ஒரு குறிப்பிட்ட தொகை கிடைக்கும். நீங்கள் எவ்வளவு கூடுதலாக உழைத்தாலும் அந்த எல்லையை தாண்ட முடியாது. முக்கியமாக நீங்கள் உழைப்பதை நிறுத்திய அடுத்த நொடியே அந்த பணவரவும் நின்றுவிடும். ஆனால் வணிகம் அப்படியல்ல, அது விரிவடையக்கூடியது. ஒரு படைப்போ, ஒரு சேவையோ அல்லது ஒரு உள்ளடக்கமோ நீங்கள் ஒருமுறை உருவாக்கினால் அது உங்களுக்காக மீண்டும் மீண்டும் பொருளை ஈட்டித்தரும். ஊதியம் என்பது ஒரு வேலைக்கு ஒரு கூலி. வணிகம் என்பது ஒரு தன்னிச்சையான கட்டமைப்பு. ஊதியம் உங்களுக்கு ஒரு நிலைத்தன்மையை கொடுப்பதாக தோன்றலாம். ஆனால் சிந்தித்துப் பாருங்கள், உங்களை ஈட்ட வைப்பது ஒரே ஒரு இடம்தான், உங்கள் முதலாளி. அவர் ஒரு முடிவெடுத்தால் அடுத்த நாளே உங்கள் வருமானம் சுழியம் ஆகிவிடும். இது நிலைத்தன்மை அல்ல, இது சார்பு நிலை. ஆனால் ஒரு சிறு துணை தொழில் இருந்தால் கூட உங்களுக்கு பல தெரிவுகள் கிடைக்கும். பல வழிகளில் வருவாய் வரும்போது உங்களை ஒரு தனி மனித முடிவால் கட்டுப்படுத்த முடியாது. இன்னொரு செய்தி, இதை யாரும் உங்களுக்கு கற்பிப்பதில்லை. ஊதியம் பெறுபவர்கள் முதலில் வரி செலுத்திவிட்டு அதன் பிறகுதான் செலவு செய்கிறார்கள். ஆனால் வணிகம் செய்பவர்கள் முதலில் செலவு செய்துவிட்டு எஞ்சியிருக்கும் இலாபத்திற்கு மட்டுமே வரி செலுத்துகிறார்கள். ஒரே வருமானம்தான், ஆனால் கையில் தங்கும் தொகை முற்றிலும் வேறானது. ஒரு வணிகத்தை தொடங்குவது முன்பை போல கடினமானது அல்ல. உங்களுக்கு முதலீட்டாளர்கள் வேண்டாம், பெரிய அலுவலகம் வேண்டாம். உங்களிடம் இருக்க வேண்டியது இவை மட்டுமே: ஒரு திறன், இணைய தொடர்பு மற்றும் விடாமுயற்சி. இப்பொழுதே வேலையை துறக்க வேண்டும் என்று கட்டாயமில்லை. உங்கள் ஊதியத்தை ஒரு பாதுகாப்பு வலையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாரத்திற்கு ஒரு 10 மணி நேரம் ஒதுக்குங்கள். மெதுவாக ஒரு பக்கவாட்டு வருமானத்தை உருவாக்குங்கள். ஒரு நாள் அந்த வருமானம் உங்கள் ஊதியத்திற்கு இணையாக வரும். அன்றுதான் உங்களுக்கு உண்மையான விடுதலை கிடைக்கும். இன்று நீங்கள் செய்ய வேண்டியது இதுதான்: உங்களிடம் உள்ள ஒரு திறனை தேர்ந்தெடுங்கள். அதை தேவைப்படுபவர்களுக்கு வழங்குங்கள். முழுமைக்காக காத்திருக்காதீர்கள். உங்கள் வாழ்க்கை முறையை உடனே ஆடம்பரமாக மாற்றாதீர்கள். சொத்துக்களை உருவாக்குங்கள், செலவுகளை அல்ல. ஊதியம் கெட்டதல்ல, வணிகம் என்பது மந்திரமும் அல்ல. ஆனால் ஒன்றிற்கு எல்லை உண்டு, இன்னொன்றிற்கு எல்லை இல்லை. சிறியதாக, சில பிழைகளுடன், ஆனால் தொடர்ச்சியாக தொடங்குங்கள்.